வந்துட்டு guys. அந்த பஸ் போகிறோம் guys. போகிறோம். ஏய் guys. சங்க போயிட்டாங்க guys. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஹாரர் வீடியோ. ஸோ கைஸ், இந்த லொக்கேஷனை பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லையே பயங்கரமான சைக்கோ வீடியோன்னு கேட்டிங்கன்னா இந்த லொக்கேஷன் தான். ஏன்னா அவ்வளோ மோசமான ஒரு இடம் இது. அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே வீடியோட கோர்ஸ் நான் வந்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வர சொல்ல, அதாவது அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ண வந்திருக்காங்க, சரக்கடி வந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட் பண்ணியிருக்காங்க. அதாவது மேலே இருந்து அவங்களே பார்த்துட்டு இருந்திருக்கான். அவங்க ஏன் சவுண்ட் போடாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டு அவங்க போயிட்டாங்க. ஏன்டாலும் சொல்லி நான் அந்த மாதிரி வீடியோ போயிட்டு எடுறா, நீ ஏன் நல்லா இருக்கும் அந்த இடத்துல சொல்லியிருந்தாரு. நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. சரி இன்னொரு டைம் பாரு, அங்கே போயிட்டு ரொம்பவே இப்போ மோசமான நிலைமையில இருக்கு அந்த லொக்கேஷனு, போயிட்டு பாருனாரு. சத்தியமா வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தான் நான் நோட் பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போக வீடியோ தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மேட்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து வெளியே ஒரு சில டிராயிங் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. என்னன்னு எனக்கு சரியா தெரியல. மறக்காம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கோசரம் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பண்ணுறேன். உங்களுக்கு ரீசெண்ட் டைம்லாம் தெரியும். ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது லைக் ஷேர் கமெண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சூப்பர் தேங்க்ஸ்னு இருக்கும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எதனா நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் அது வந்து இது வந்து ரொம்ப இதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு பிடிச்சா பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். சரி ஓகே கைஸ், வீடியோவில் போயிடலாமா? லெட்ஸ் கோ. லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. உள்ளே இருக்குது லொக்கேஷனு. உங்களுக்கு வெளியே காட்டுறதுக்கோசரம் அப்படியே சும்மா கேமரா ஆன் பண்ணியிருந்தேன். சரி அப்படியே லைட்டாக உள்ளே போகலாம், மூவ் ஆகலாம். அப்பா காய்ஸ், டோட்டலாக வியூ சேஞ்ச் ஆகிருக்கு. லொக்கேஷனோட வியூவு சத்தியமாகவே எக்ஸ்ட்ரீம்லி, நான் சொன்னால் நம்ப மாட்டேன்னு நினச்சிங்க, நம்ப மாட்டீங்க. இந்த சைக்கோ இருக்க அறிகுறி இதுதான். ஓகேங்களா? ஹலோ கைஸ், நான் ஃபஸ்ட்டு உள்ளே யாருனா இருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா உள்ளே யாருனா அந்த அட்டாக் இது பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிரும். ஃபுல்லாக பேட் வேர்டு எழுதிருக்காங்க, அங்கெல்லாம் தெரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக வெயிட்டிங் ப்ளஸ் எழுதிருக்காங்க. ஓகே, நான் ஃபஸ்ட் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே நான் அதாவது எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு இங்கே யாரும் இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா யார் என்னத்துலேருந்து வருவாங்கன்னு எனக்கு சரியா சத்தியமாக தெரில. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 நிமிஷம் பார்த்தீங்கன்னா சுற்றியும் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் என்கிட்ட பயம் இருக்குது எனக்குள்ளார. சரி பார்த்துக்கலாம், பகல் டைம்லாம் கொஞ்சம் அப்படியே தைரியமாக வந்தாச்சு, பார்க்கலாம். அங்கே ஒரு ரூம் இருக்குது. சரி உள்ளே போய்ட்டு அப்படியே பார்ப்போமா? அப்பா காய்ஸ், சீரியஸ்லி ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிருக்கு லொக்கேஷனு. எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு, A to Z. காய்ஸ் ஆனால் நம்ப மாட்டீங்க, அந்த லொக்கேஷனில் இருக்க எல்லாமே சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த மேட்டு வந்துட்டு எங்கே தெரியுமா இருந்துச்சு? போன டைம் வரும்போது அந்த சைடில் இருந்துச்சு. இந்த மேட்டு வந்துட்டு கேமரா சரியாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இந்த மேட்டு வந்துட்டு அந்த சைடில் இருந்துச்சு, அந்த ரூமில் இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னு தெரில, சத்தியமாக எனக்கு தெரில. லொக்கேஷன் நைட் அடிக்கிற பிளான் இருக்கு. ஆனால் பக்காசு சும்மா வந்து டே டைம் விசிட் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சி கரும கை பயந்து போயிட்டேங்க. ஏங்கிற சவுண்ட் கேட்டுச்சு, ஏங்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு எனக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்கன்னா சீரியஸ்லி எனக்கு ஏங்கிற சவுண்ட் நல்லாவே எனக்கு கேட்டுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு கேமரா எனக்கு ஆஃப் ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. ரெக்கார்டிங் எதுவுமே பண்ணல. ரெக்கார்டு கையில் பிடிச்சி எடுத்துட்டு அது ட்ரைபாட் கூட என்கிட்ட இல்லை. நான் கையில் பிடிச்சா வீடியோ எடுத்துக்கிட்டா திடீர்னு கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. ஏஸ் எனக்கு என்னன்னு சரியா புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் பயமாகவே இருக்குது. இங்கே யார் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ
சரி ஓகே, நீங்கள் யாராக இருந்தாலும் என் முன்னாடி வர முடியுமா கைஸ்? சத்தியமான நாங்கள் செலுத்தல அது அங்கே அங்கே யாரோ இருக்காங்க அந்த இடத்துல. அந்த இடத்துல யாரோ இருக்காங்க, சத்தியமாக அந்த இடத்துல யாரோ இருக்காங்க. அங்கே இருக்காங்க அந்த டைஸுக்கு போகிறதுக்கு. கேஸ் நான் சீரியஸ் நல்லாவே நான் பார்த்துறேன். சரியான கேப்சர் கேஸ். அது கேப்சர் ஆச்சான்னு தெரில எனக்கு சத்தியமாலுமே. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம கேஸ் மாடி இருக்கு, மாடி இருக்கு. நான் மாடியில் போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ரூமை ஃபஸ்ட்டு உள்ள ஃபுல்லாக பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் வந்து உங்களை எதுவும் தொந்தரவு பண்ண வரல. நீங்கள் பாட்டுக்கு இங்கே கேஸ் அங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். துண்டலாக இருக்கா அங்கே வந்து ஒரு அவங்களோட இதுக்கு தூங்குறாங்க அவங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்து தொந்தரவு பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க அவங்க. ஓகேங்களா? ஃபுல்லாக ஏதோ கேட்டுட்டே இருக்கு. எனக்கு சீரியஸ்லி எதுவும் தெரில. எனக்கு வந்துட்டு லைட்டாக வந்துட்டு சைடில் மூவ் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்டே இருக்கேன். ஏதோ சவுண்ட் கேட்குது, எனக்கு என்னன்னு புரிய எக்ஸாக்டாக புரியல. முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் எடுக்க முடியும். என்னால் ஒரு 10 நிமிஷம் தான் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன் இந்த இடத்துல. கண்டிப்பாக கிளம்பிடுவேன். ஓகேங்களா? எஸ் அவசரம் நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து நான் ஆன் பண்ணுறேன். நான் ஏன் கேமரா ஆஃப் பண்ணி எடுக்கணும்? அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகுது கேமரா. ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது. இவர் இங்கே திருப்பி சவுண்ட் கேட்குது இடத்துல. ஏய் யார் இந்த இடத்துல? நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்கே தான் இருக்கீங்க எங்கேயோ. பாருங்க. ஹலோ நோ, இதை பாரு. நான் அந்த மாதிரிலாம் பண்ணால் நான் பயப்பட மாட்டேனா? வரி அச்சுக்கலாம், ஒத்து அச்சுக்கலாம். வரியா? சரி எங்கே இருக்குன்னு சொல்லு. நான் வரேன், அவன் இடத்துக்கு வரேன். சரி எனக்கு ஒரே ஒரு பயம்தான். ஓகேங்களா? என்னன்னா நான் உள்ளே போயிட்டு வந்துட்டு நான் போயிடுவேன். ஏன்னா என்ன அடிச்சுக்கிது இங்கே நான் போட்டாங்கன்னா, ஏன்னா நான் வந்துக்கிறது ஒரே ஆள் தான். நான் பைக் சாவியோட காட்டம் பண்ண கிட்ட வந்திருக்கிறது. ஸ்கூட்டியில் வந்திருக்கேன், பைக் கீழே ஸ்கூட்டியில் வந்திருக்கேன், ஸ்கூட்டி வந்து கீழே பார்க் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு வண்டி சாவியில் ஒருத்தர் மட்டும் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் எனக்கு எதனா ஆனால் கூட நான் மட்டும் தான் கீழே இருக்க முடியும். வேறு யாருமே வந்துட்டு சரி என் பின்னாடி ஏதோ நிற்கிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆகுது எனக்கு. பார்த்துக்கலாம், என்னன்னு பார்த்துக்கலாம். நான் வந்து ஒத்தாள் தான். நான் பைக் சாவி கூட உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்க. கீழே இருக்கு பைக்கு. டேய் கத்துறாங்க, டம் 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 கத்துறாங்க. யார் நீ? டேய் ஆம்பளை முன்னாடி வரா. டே வந்துருக்க பைக்லாம் வந்துருக்கேன். ஒட்டால் மட்டும் தான் வந்திருக்கேன். எனக்கு ஏன்னா ஆனால் கூட யாருமே வந்து பதில் சொல்ல மாட்டாங்க. அதனால பற்றி நான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கிறதுக்கோசரம், என்னோட சேஃப்டிக்கோசரம் நான் பார்த்துட்டு இருக்கேன். மித்தபடி வேறு எதுவும் கிடையாது. டேய் மேலே சவுண்ட் கேட்குது எனக்கு. போயிட்டு இருக்காங்க. வண்டிகிட்ட போறாங்க சார். எல்லாம் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஏய் வண்டி எடுத்துட்டு போறாங்க சார். வண்டி அவங்க நல்லா நான் ஃபோக்கஸ் பண்றேன். இங்க நின்று அவன் சத்தியமானுமே எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க லைவ் கேப்சர், சரியான கேப்சர். இங்க என்ன இருக்காங்க எல்லாரமா? நான் உங்கள்கிட்ட நான் ஸ்டார்டிங் சொன்னா ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு, ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு. பாருங்க இந்த இடத்துல நின்று வந்திருக்கான் அவன். கரெக்டாக இடத்துல நின்று வந்திருக்கான். நான் அப்படியே நான் போறேன். அப்படி என்ன பண்றான் எது பண்றான்னு பார்க்கலாம் நம்ம. கேமரா ஆஃப் பண்ணிட்டு நான் உள்ள போயிட்டு என்ன இதுன்னு கேட்டுட்டு வந்துட்டு கேமரா ஆன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு
கீழே போயிட்டு என்ன இதுன்னு கேட்டதுக்கும் வந்துட்டு அவன் உழப்புறான் கேட்டான். சத்தியமா சொல்றான், அவன் அது இதுன்னு போட்டு அங்கேயும் உலட்டிட்டு இருக்கான். நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். பைக்கிட்ட பத்தி அவன் போயிட்டான். பைக்கிட்ட போயிட்டு வண்டி ஏதோ இது பண்ணிட்டு இருந்தான். நான் வந்து என்னன்னு கேட்குறேன். அவன் வந்துட்டு அதுக்கு மல்லுப்புறான்னு வச்சோங்களே, ரொம்ப நேரம்லாம் எடுக்க முடியாது. டப்புன்னு போயிட்டு எடுத்துட்டு போறாங்க. நான் ஃபர்ஸ்ட் அப்படியே மேலே போயிட்டு வந்துடுறேன். நான் மேலே போயிட்டு அவனை கொஞ்சம் பார்த்துக்க முடியும். நான் மேலே வந்துட்டேன் ஒரு வழியா. மேலே இடத்துல பார்த்துட்டு படிக்கிட்டு பாருங்க. இந்த இடத்துல சத்தியமாக சொல்கிறேன், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் லைவாக பார்த்து நான் பார்த்துருக்கேன். எந்த வருஷமும் இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. சீரியஸ்லி சொல்கிறேன், என் உயிரை பணைய வச்சு அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நான் எந்த ஒரு கண்டென்ட்டும் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு நல்லா நீங்கள் இந்த வீடியோ நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு வண்டி வந்து நிற்கிது கீழே. அதான் எனக்கு ரொம்ப எனக்கு இதாக வந்து வண்டி நான் கீழே நிற்கிது. அதான் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே ரூம் இருக்குது. ஹலோ அப்போ எனக்கு 2 விஷயம் தெரியல. நான் வந்துட்டு கீழே சவுண்ட் கேட்டுச்சு. அப்போ அவங்க மேலே தான் இருந்திருக்காங்க. நல்லா மேலே இருந்திருக்காங்க. மேலே இருந்து வந்து நம்மளே பயன்படுத்த பார்த்துருக்கான். ஓகேவா, நான் வந்து கொஞ்சம் கத்தி பேசினால வந்து கொஞ்சம் கண்டுக்கலாம் அவங்க. ஓகேவா, ஆனால் உண்மை என்னன்னா அவன் பயன்படுத்த வந்திருக்கான். இது பாருங்க, நான் பில்டிங் நான் காட்டுறேன். சுற்றி ரோடெல்லாம் இருக்கு இடத்துல. நான் வெளியே காட்டினா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா, அதனால வந்து நான் வெளியே காட்டல. அந்த பில்டிங் மட்டும் சுற்று ஓட்டத்தில் காத்துட்டு நான் கிளம்புறேன். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்கலாம் இந்த அளவுக்கு. சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா பின்னாடி அவன் அழகாக நின்று எப்படி பார்த்துட்டு இருக்கான். நான் வந்துட்டு அவனை என்ன சொல்றேன்னு தெரியல. எனக்கு வாயிலாம் வளருது. ஃபர்ஸ்ட் அதாவது இந்த காட்டுக்குள்ள இருந்திருக்கான். ஃபர்ஸ்ட் வந்து இங்கிருந்து மேலே ஏறி இருக்கான். மேலே ஏறி நோட் பண்ணிட்டு இருந்திருக்கான். எப்படி அடிச்சு பொருள் பூடுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கொஞ்சம் பயப்படாமல் கொஞ்சம் கத்தி பேசுறதுனால அப்படின்னா அவன் அப்படியே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஆனால் எதுவோ இந்த இடத்துல பெரிய விஷயம் நடக்குது. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுவாங்க. அதை வந்து நல்லா புரிஞ்சுவாங்க. ஏதோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதை வந்து நோட் கண்டிப்பாக நைட் வீடியோ இங்கே நைட் வீடியோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ரூம்குள்ளே போகலாம் இன்னொரு டைமு. வந்து இன்னைக்கு பெருசாக எனக்கு வீடியோ எடுக்கிற மைண்ட் செட். பாம்பு கூட அந்த இடத்துல இருக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம எடுக்கணும். பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த அபாண்டடாக இருக்குது. 18+ பார்த்தீங்கன்னா வரைஞ்சிருக்காங்க. ஃபுல்லாக 18+ போட்டு ஒரு மாதிரியா பென்சிலில் பார்த்தீங்கன்னா கிறுக்கி வச்சுருக்காங்க. அந்த மாதிரியே வந்துட்டு ஒரு மாதிரியா பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த இடத்துல இருக்கிறதுக்கு. ஏன்னா தனியாக வர வந்திருக்கேன், அதான் பார்த்துட்ருக்கேன். பார்க்கலாம் அங்கே இருக்கான் அவன். நல்லாவே தெரியுது எனக்கு. கேமரா வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. அங்கே தான் நின்றுருக்காங்க. போகிறோம். போயிட்டாங்க சார். பில்டிங் ஃபுல்லாகவே பில்டிங் பக்கம் சுட்டு ஓட்டாமல் பில்டர் ரவுண்ட் அடிக்கிறான் அவன். கேப்சர் தரமாக பண்ணியிருக்கான். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பகல் டைம் பார்த்து அந்த அளவுக்கு அவன் ரவுண்ட் அடிக்காங்க. கண்டிப்பாக நைட் டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக இந்த இடத்துல தான் இருக்கான் அவன். இத்தனைக்கும் இது ஐபிஎஸ் ரோடு தான். ஓகேங்களா, இடத்துல வந்துட்டு எல்லாருமே நடமாடுற ரோடு தான் அது. ஓகேங்களா, அந்த அளவுக்கு அது அப்பாயிண்டட் லொக்கேஷன்லாம் இல்லை. இது வந்து மெயின் லொக்கேஷன் தான். மெயின் லொக்கேஷன் இந்த அளவுக்கு நடக்குதுன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து ட்ரெஸ் இருக்கு. மெயின் லொகேஷன்லாம் இந்த அளவுக்கு நடக்குதுன்னா நீங்க அப்போ எப்படி இருக்கும், நைட் டைம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. சீரியஸ்லி என்னோட லைஃப்லேயே வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை நான் என் கிட்ட நின்றுருந்தான். ஒரு கொஞ்ச நேரம் நான் வந்துருந்தா சத்தியமா என் உயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவன் பிளான் போட்டான். இங்கேதான் எங்கேயோ நான் வந்துட்டு நம்மள மடக்கு பார்க்குறான். ஏய்
நீ எங்க வேணா இருந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. அடிச்சு இந்த இடத்துக்கு நான் கிளம்பலாம் தான் இருக்கேன். சத்தியமாக எனக்கு வேற வழி கிடையாது. நான் வண்டி இருக்கு. நான் போறோம் பேசுவோம். தெரியுதா உங்களுக்கு? போறோம் 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 போறோம். சோடு கிட்ட போயிட்டாங்க சார். என்ன கிடையாது. இங்க யாருன்னா இருந்தீங்கன்னா பேசுங்க. எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு ஏன்னா எதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகேங்களா? நான் சொல்கிறேன். இங்கே எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஓகேவா? எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைம் பார்த்து நான் வரேன். ஓகேவா? நீங்கள் யார் என்ன இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. ஹலோ, நான் இங்கே முடிஞ்ச அளவுக்கு இங்கே யார் இருக்கீங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரிலண்ணா. ஓகேங்களா? சீரியஸ்லி சொல்கிறேன். நீங்கள் இங்கே யார் இருக்கீங்கன்னு எனக்கு தெரில. சரிங்க, நீங்கள் யாராக இருந்தாலும் ஓகே தான். நான் வந்து உங்களை எந்த ஒரு அவாய்ட் பண்ண எந்த ஒரு துன்புறுத்துறதுக்கு நான் வரல. உங்களுக்கு வந்து என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ண வந்திருக்கேன். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி பயன்படுத்தினீங்கன்னா நான் இப்படிக்கா ஓடிடுவேண்ணா. இதுலேயே ஓடிடுவேன். வந்த வழியில் நான் ஓடிடுவேன். எனக்கு அட்டாக் பண்ண நினைச்சீங்கன்னா நான் திருப்பி நான் அட்டாக் பண்ண சொல்லிட்டேன். அவங்கள்ட்ட ஒரு வார்னிங் மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு பயம் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களை வந்து இந்த இடத்துல இருந்து நான் கூப்பிட்டு போதான் வந்துருக்கேன். தவிர எந்த ஒரு கெடுதல் பண்ணவும் நான் வரல. லாக் போட்டாங்க சார். சுத்து போடுறாங்க. சத்தியமா சுத்து போறாங்க. இந்த இடத்துல இருந்து சீரியஸ்லி போய் சுத்து போறாங்க. இங்க இருந்துட்டு ஏல்ஸ் ஃபேமிலி நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி கேட்டுக்கிறேன். அவளை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த நான் அவாய்ட் பண்ணுறேன். ஒரு சில இடத்துல என்னால் பார்த்தீங்கன்னா பிளர் அடிக்காமல் போயிடுச்சுன்னா அதை மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது ஸ்கிப் பண்ணி போயிருங்க. நீங்கள் அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த சீன்ல வந்து நீங்கள் வீடியோ பாருங்க. ஓகே, நான் உங்களுக்கு தலையை பேசுகிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து நைட் வீடியோ பார்த்தீங்கன்னா எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2K வியூஸ் போச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நைட் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். 2K நாளே கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாலிடா 2K போகும். அது நான் சொல்றேன் ஆல்ரெடா. சரி, ஓகே, டாடா, பை பை, டேக் கேர் சொல்லணும்.